ஜப்பானில் இருக்க டோக்கியோ விமான நிலையத்துக்கு ஒரு நபர் ஒருத்தர் வர்றார். அவர் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கார். அவர் அங்கே போயிட்டு அந்த அதிகாரிகள்கிட்ட, நான் இந்த மாதிரி வியாபாரத்துக்காக இங்கே வந்திருக்கேன், நான் டாரட்டுன்ற ஒரு ஊர்லேருந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதை கேட்டோன்னே அவங்க ரொம்ப ஆச்சரியமாக, எங்கே உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன் பண்ண வாங்குறாங்க. அதில் பல நாடுகளோட முத்திரைகள் இருக்குது. அதில் டாரட்டுன்னு போட்டிருக்கு. அந்த அதிகாரிகளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டாரட் அப்படின்ற ஒரு ஊரே இல்லையே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. நான் அந்த ஊரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, மேப்பை காட்டி இந்த இடத்துல அந்த நாடு எங்கே இருக்குதுன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில இருக்கிற ஒரு நாட்டை காட்டுறாரு. அதை பார்த்தோன்னா அந்த நபரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அதில் அன்டோரா அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல தானே 1000 வருஷமாக அந்த நாடு இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறாரு அந்த நபர். அங்கே மக்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சண்டைக்கு போகிறார். இதுக்கப்புறமா அதிகாரிகள் அவரை விசாரிக்கலாம்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க. வெளியில் 2 காவலாளிகளையும் இதிக்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவரை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்றதுக்காக அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே அவர் இல்லை. அவர் காணாமல் போயிடுறாரு. அவர் கொடுத்த டாக்குமெண்ட்டும் காணாமல் போயிடுது. இதுக்கப்புறம் இதை சார்ந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இது எதனால் நடந்திருக்கும் அப்படின்னா, இது பேரவல் யூனிவர்ஸாக இருக்கலாம், அவர் வேறு உலகத்துலேருந்து நம்ம உலகத்துக்கு வந்திருக்கலாம், அதனால் அவர் மறுபடியும் அவர் இடத்துக்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது டைம் ஸ்லிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிகழ்வு 1954 நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் 1959 இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஜப்பானில் இருக்க டோக்கியோவில் ஒரு நபர் போலி பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு, நான் டாரட்டை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பிற்காலத்தில் இந்த மாதிரி கதையாக மறுவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை த மேன் ஆஃப் டாரட் அப்படின்னு வரலாற்றில் சொல்கிறாங்க. இதுவும் இன்ன வரைக்கும் விசித்திரமான ஒரு நிகழ்வாகவே இருக்குது.